ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிஜத்தில் நம்ம கிச்சனில் தான் இருக்குது. நம்ம ரொம்ப சுத்தமாக சமைக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு தெரியாமல் பண்ணுற இல்லை தெரிஞ்சே பண்ணுற சின்ன சின்ன விஷயந்தான் நம்ம குடும்பத்தையே பாதிக்குது. ஸோ நம்ம கிச்சனில் தவிர்க்க வேண்டிய ஒரு 5 முக்கியமான தப்பெல்லாம் என்னன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய எண்ணெயை ரீயூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம வீட்டில் பஜ்ஜி இல்லை வடை ஏதோ ஒன்று பொரிச்சு எடுத்துருப்போம். ஸோ அந்த எண்ணெய் சுத்தமான எண்ணெய் அப்படின்னு நம்ம நினச்சி என்ன பண்ணுவோம்னா, அந்த எண்ணெயை பத்திரமா எடுத்து வைப்போம். நாளைக்கு குழம்புக்கோ இல்லை பொரிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சே பண்ணுற ஃபஸ்ட்டு மிஸ்டேக் இது தான். ஸோ இதுதான் நம்ம குடும்பத்துக்கே தெரியாமல் வைக்கிற மெதுவான விஷயம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன் நான் இதை இவ்வளவு சீரியஸாக சொல்கிறேன்னா, எண்ணெயை ஒரு தடவை சூடு பண்ணுறப்பயே அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் மாறிடும். ஸோ நீங்கள் எண்ணெயை திரும்ப திரும்ப சூடு பண்ணுறப்ப ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்புறம் அக்ரோலின் இந்த மாதிரி நச்சு பொருள்லாம் அதில் எண்ணெயில் உருவாகும். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, உங்கள் வயிறு ஒரு எரிச்சலை ஃபீல் பண்ணும். இன்னொன்று பேட் கொலஸ்ட்ரால்லாம் வரும். ஸோ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்ஸ் கூட ரொம்பவே அதிகம். இந்த மாதிரி ரொம்ப இதே எண்ணெயை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்றது சில ஆய்வுகள்லாம் சொல்லுது. ஸோ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் இப்போ பொரிக்க போகிறீங்க அப்படின்னா எவ்வளவு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு கம்மியாக எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க. ஒரு தடவை பொரிச்ச எண்ணெயை அதிகபட்சமாக 1 இல்லை 2 தடவைக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி காலி பண்ணிடுங்க. எண்ணெய் ரொம்ப கருப்பாக இருந்துச்சு இல்லாட்டினா அதிலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக தூக்கி போட்டுருங்க. எண்ணெயோட ரூபாயை விட உங்களோட உயிர் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 2, உப்பு இல்லாட்டின்னா மசால் பொடி. இதில் ஈரமாக நம்ம அப்படியே ஈரமான ஸ்பூனை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம சமையல் கட்டில் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு தான். உப்பு இல்லாமல் எந்த சமையலுமே ருசிக்காது. ஆனால் அந்த உப்பு ஜாடியில் நம்ம தெரியாமல் பண்ணுற சின்ன விஷயந்தான் மொத்த சாப்பாட்டையுமே விஷமாக்குற வாய்ப்பு இருக்குது. நம்ம அவசரத்தில் சமைக்கிறப்ப கையை நனைச்சிட்டு அப்படியே ஈரத்தோட இல்லைன்னா ஈரமான ஸ்பூனு இதெல்லாம் உப்பு ஜாடிக்குள்ளே போடுவோம். ஸோ இதனால் என்ன தப்பு இருக்குன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க? உப்புக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அது காற்றுல இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே அது இழுக்கிறது தான். நீங்கள் ஈரமான ஸ்பூனை உள்ளே போடுறப்ப அந்த ஈரப்பதம் என்ன செய்யுதுன்னா உப்பை கெட்டியாக்கும். ஸோ இதை நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. இந்த தேவையில்லாத ஈரப்பதம் என்ன பண்ணுன்னு தெரியுமா? ஸோ பாக்டீரியா வளர விடும். ஈரம் இருக்கிற இடத்துல தான் கிருமிகள் சீக்கிரமாக வளரும். உப்பு ஒரு கிருமி நாசினி தான். ஆனால் அந்த ஈரப்பதம் மற்ற கிருமிகளை உள்ளே கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் மற்ற காய்கறி வெட்டின கையோட இல்லாட்டினா பருப்பு எடுத்த கையோட உப்பை தொடுறப்ப என்ன ஆகும்னா, அந்த உணவோட துகள் இருக்குல்ல அது எல்லாமே உள்ளே போய் அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ குறிப்பாக நம்ம மிளகாத்தூள் இல்லாட்டினா மஞ்சத்தூள் ஜாடியில் ஈரமான ஸ்பூன் போட்டால் அதில் ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு என்னதான் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ட்ரை ஸ்பூனை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உட்டன் ஸ்பூன் இல்லாட்டினா ஸ்டீல் ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அது மாதிரி நீங்கள் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரை யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் டப்பாவில் சூடாக சாப்பாடு வைக்கிறது. இப்போ இதுதான் நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற மிஸ்டேக். இது நம்ம பல பேரோட சைலண்ட் எனிமி தான். சூடான உணவை நம்ம பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கிறது. அப்புறம் ஆஃபீஸ் இல்லை லன்ச்சு எங்கே எடுத்துகிட்டு போனாலும் சரி நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா பிளாஸ்டிக் டப்பா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பிளாஸ்டிக்கில் BPA
அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. நீங்கள் வந்து சாப்பாடை வந்து சூடாக அதில் வைக்கிறப்ப அந்த ஹீட்டுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து உருகி ஸோ அந்த கெமிக்கல் வந்து உங்கள் சாப்பாடோடு கலந்துரும். இதனால் என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸு. இந்த கெமிக்கல் வந்து நம்ம உடம்போட உள்ளே போய் ஹார்மோன் மண்டலத்தையே வந்து குழப்பிடும். ஸோ இதனால தான் வந்து தைராய்டு, பிசிஓஎஸ் எல்லா பிரச்சனையுமே அதிகமாக வருது. ஸோ இதனால் கேன்சர் வர அபாயம் கூட இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் தட்டில் சாப்பாட்டு போட்டு கொடுக்கறது இந்த மாதிரி எல்லா தப்புமே வந்து அவங்க வளர்ச்சியை வந்து பாதிக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி வந்து இதை தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவை வந்து யூஸ் பண்ணுறத வந்து தவிர்த்துருங்க. அதுக்கு பதிலாக சில்வர் இல்லாட்டினா கண்ணாடி டப்பாக்களை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பாடை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து போடுங்க. மறந்தும் கூட நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் மைக்ரோவேவ் இல்லைன்னா ஓவனில் வச்சு சூடு பண்ணிடாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 4, ஃப்ரிட்ஜை வந்து ஓவர்லோட் பண்ணுறது. நம்ம ஊரில் வந்து ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா ஃப்ரிட்ஜை வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் எதுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வெளியே வைக்கிறது, எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே உள்ளே போட்டுருவோம் அப்படின்னு காய்கறி, பழம், மிச்சமான குழம்பு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து உள்ளே அள்ளி போட்டுருவோம். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து குளிர் அதில் இருக்கிற குளிர்ந்த காற்று இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து ஏர் சர்க்குலேஷன். ஸோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் எல்லா இடத்துலையும் வந்து சுற்றி வரனால தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஓவர்லோட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து மாறும் அதிகமாக திங்ஸு உள்ளே இருக்கிறனால. ஸோ பால், தயிர் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நமக்கே தெரியாமல் அது வந்து கெட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் வந்து சரியான டெம்பரேச்சர் இல்லாதனால பாக்டீரியா இதெல்லாம் வளர்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் இருக்கிற அதிகமாக அந்த வெப்பம் இருக்கிறனால ஸோ கம்ப்ரஸர் வந்து அதிக நேரமாக வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால் உங்கள் கரண்ட்டு பில்லு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை எப்படியெல்லாம் தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து 20%லேருந்து 30% இடத்த வந்து காலியாகவே வைங்க. நீங்கள் வச்சுருக்கிற திங்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு வைங்க. வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஃப்ரிட்ஜை செக் பண்ணி தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே வந்து தூக்கி போட்டுருங்க. லாஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற ஸ்பான்ச்சு தான். இப்போ வந்து அந்த ஸ்பான்ச் வச்சு நம்ம வந்து பாத்திரத்தை தான் வந்து சுத்தப்படுத்துவோம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் அதிகமாக கிச்சனில் வந்து அதிகமாக கிருமிகள் வாழ்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்ச்சு தான். இந்த ஸ்பான்ச்சை பார்த்திங்கன்னா எப்போயுமே ஈரமாக தான் இருக்கும். ஸோ ஈரமாக இருக்கிறனால அதோட கிருமிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா அது ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பான்ச்சை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறனால அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால வந்து அதை வந்து உங்கள் வயிறையும் அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அழுக்கான பாத்திரத்தை வந்து நீங்கள் தேய்க்கிறப்ப அந்த கிருமிகளை வந்து சுத்தப்படுத்தலை, எக்ஸ்ட்ரா வந்து கிருமியை தான் வந்து அந்த பாத்திரத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ஸ்பான்ச்சிலேருந்து ஒரு கெட்ட வாடை வந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்பான்ச்சை வந்து தூக்கி போட்டுருங்க. ஸோ இதுக்கு என்ன தான் தீர்வு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் அந்த ஸ்பான்ச்சை வந்து கண்டிப்பாக மாற்றிடுங்க. நீங்கள் வந்து பாத்திரத்தை தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்பான்ச்சை வந்து நல்லா புழிஞ்சு காய வச்சுடுங்க. பழைய ஸ்பான்ச்சை வச்சு ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த 5 விஷயமும் ரொம்ப சின்னதாக தெரியலாம். ஆனால் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தோட ஆரோக்கியம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு